தமிழ்நாட்டின் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டமான திருவள்ளூர் மாவட்டத்தை தான் சுற்றுச்சூழல் மாசுபாடுகளுக்குள்ள இது அந்த இடத்துல ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. எந்த ஒரு அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் உறவினர்கள்லாம் சில பல சிக்கலில் மாட்டினாங்க. அதனால தான் இவர்கிட்ட இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பும் பறிக்கப்பட்டது. அதிமுகவுடைய தலைமையால் இவரது கட்சியிலிருந்து நீக்கப்படுறார் சிறிது காலம். அப்புறம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பிறகு காங்கிரஸில் துரை சந்திரசேகர். ஆனால் அவருக்கு பெரிய அளவுக்கு தொகுதிக்குள்ள செல்வ பிறந்தகை இந்த தொகுதியை கேட்பாரோ அப்படின்ற ஒரு வாய்ப்பு. மறுபடியும் திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாக இந்த தொகுதியை வந்துட்டு வெற்றி பெற முடியல. பழவேற்காடு பகுதியில் இருக்கக்கூடிய மீனவருடைய வாக்குகள் சிந்தாமல் சித்தராமல் அதிமுக பக்கம் போயிட்டு இருந்தது. கடந்த முறை சின்ன ஒரு போலரைஸ் ஆகிட்டு அது திமுக பக்கம். மீனவ சமுதாயத்தை பொறுத்தவரை ஊர் கட்டுப்பாடு, ஊர் கட்டுமானன்றது ரொம்ப முக்கியம். அங்கே ஊரில் இருக்கிற திமுக கூட்டணியில் இந்த முறை விசிகா ஒரு 10லேருந்து 12 தொகுதி வரை கேட்கக்கூடிய அளவுக்கு தாவேக கட்சி தமிழ்நாட்டில் எந்த இடத்துல அவங்க கொஞ்சம் பூத் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ இல்லையா, திருத்தணிக்குள்ள அவங்க கொஞ்சம். டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் குமார். தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் கள நிலவரத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் தமிழ்நாட்டின் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டமான திருவள்ளூர் மாவட்டத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டன்றது பக்தி இலக்கிய காலகட்டத்திலேருந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பேராக இருக்குது. எவ்வுள் அப்படின்றது பக்தி இலக்கியத்தில் பல பாடல்களில் ஆழ்வார்களால் வந்துட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. அது காலப்போக்கில் மருவி திரு எவ்வுள் திருவள்ளூர் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. பல்லவர்கள் ஆண்டிருக்கிறாங்க. நவாப் காலகட்டம், அதற்கு பிறகு முக்கியமான மீன்பிடி துறைமுகங்கள் அந்த காலகட்டத்தில் பழவேற்காடு, இப்படிலாம் அந்த மாவட்டம் இருந்திருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதலாவது சட்டமன்ற தொகுதி ஆரம்பிக்கக்கூடிய அந்த கும்மிடிப்பூண்டி உள்ளடக்கிய திருவள்ளூர் மாவட்டம் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கோம். திருவள்ளூர் மாவட்டம் பரப்பளவில் ரொம்ப பெரிய ஒரு மாவட்டம். ஒரு மாநகராட்சி, 6 நகராட்சி, 8 பேரூராட்சி, 14 ஊராட்சி ஒன்றியங்கள், இப்படி நிறைய பறந்து விரிந்த ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்துக்குள்ளே கொஞ்சம் பிரிஞ்சு மொத்தம் 4 நாடாளுமன்ற தொகுதிகளுடைய தொகுதிகள் இதுக்குள்ளே வருது. வடசென்னை இருக்குது, ஸ்ரீபெரும்புதூர் வருது, திருவள்ளூர்னு இருக்குது. இதெல்லாமே அதுக்குள்ளே வரக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகள். திமுகவில் இங்கே மொத்தம் 3 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அதிமுகவில் 4 மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க. திருவள்ளூர் கிழக்கில் எம்எஸ்கே ரமேஷ்ராஜ் புதிய மாவட்ட செயலாளராக பொறுப்பெடுத்திருக்காரு. திருவள்ளூர் மத்தியில் சர்ச்சைக்குரிய ஆவடி நாசர் வந்துட்டு மாவட்ட செயலாளராக இருந்துட்டு வர்றாரு. திருவள்ளூர் மேற்கு பகுதியில் எஸ் சந்திரன் திமுகவின் மாவட்ட செயலாளர். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் வடக்கில் சிறுனியம் பலராமன் மாவட்ட செயலாளர் இருக்கார். திருவள்ளூர் மத்திய பகுதிக்கு பெஞ்சமின் மாவட்ட செயலாளர். திருவள்ளூர் தெற்கில் வி அலெக்சாண்டர் மாவட்ட செயலாளர். திருவள்ளூர் கிழக்கில் மாதவரம் மூர்த்தி. திருவள்ளூர் மேற்கில் பிவி ரமணா. இதுதான் இருபெரும் திராவிட கட்சியினுடைய மாவட்ட செயலாளருடைய பிரதிநிதித்துவம். அடிப்படையில் முதலியார்கள், நாயுடுகள், வன்னியர்கள், மீனவர்கள், பட்டியலினத்தவர், இது மாதிரி கலவையான ஒரு சமூக பரவலாக்கம் இந்த மாவட்டத்தில் இருக்குது. இப்போ ஒவ்வொரு தொகுதி வாரியாக நம்ம பார்க்கும்போது விரிவாக நம்ம அணுகலாம். முதலாவதாக தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற தொகுதியில் எண் 1 முதலாவது சட்டமன்ற தொகுதின்னு பார்த்தீங்கன்னா கும்மிடிப்பூண்டி தான். தமிழ்நாட்டின் நுழைவாயில் பகுதியில் இருக்குது. அது முழுக்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பு. கும்மிடிப்பூண்டியில் திருமண திசையில் நீங்கள் பல்வேறு ஆலைகளை பார்க்கலாம். அது ஒரு வரமும் கூட. அதே சமயத்தில் அதனால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் மாசுபாடுகளுக்குள்ள இது அந்த இடத்துல ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. எந்த ஒரு அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் இதற்கு நாங்கள் தீர்வு தருவோன்ற ஒரு வாக்குறுதியில் கொடுத்துட்டு வராங்க. அது இந்த தேர்தலையும் எதிரொலிக்கும் ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருக்கும். திமுகவில் சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அங்கே கோவிந்தராஜன் இருக்கார். அவர் முன்னாள் மாவட்ட செயலாளரும் கூட. ஆனால் அங்கே ஏற்பட்ட அவருடைய தம்பிகள் வந்துட்டு சில கல்லூரிகள் நடத்துகிறாங்க. அவருடைய உறவினர்கள்லாம் சில பல சிக்கலில் மாட்டினாங்க. அதனால தான் இவர்கிட்ட இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பும் பறிக்கப்பட்டது. இவர் கும்மிடிப்பூண்டி சேர்ந்தவரில் மீஞ்சூர் பக்கத்தில் ஒரு கிராமம். ஆனால் கும்மிடிப்பூண்டியில் இவர் வந்துட்டு இப்போ எம்எல்ஏவாக இருக்கார். இவரும் சீட்டு கேட்குறாரு. அந்தளவுக்கு பணபலமும் படைத்தவர் தான். அதே போல் கலைஞர் கருணாநிதியால் வடக்கு சிப்பாய் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் பார்த்திங்கன்னா கும்மிடிப்பூண்டி வேணும். இன்றைக்கி ஒரு 3-4 மாவட்ட செயலாளர் இருக்கலாம். ஆனால் ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஒரே ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தவர் வேணும். அவர் ரொம்ப ஒரு ஆகிருதியான ஒரு ஆளுமை. அந்த இடத்துல கலைஞர் கூட ரொம்பவே நெருக்கமானவர். அவர் மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் கிவி ஆனந்த்குமாரோ இல்லை மகள் உமா மகேஸ்வரியும் அரசியலில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகணும்னு விரும்புகிறாங்க. அவங்களும் இந்த தொகுதிக்குள்ளே
திமுக சார்பாக சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. கீவ ஆனந்த்குமார் ஒன்றிய செயலாளராக இருக்கார், அவரும் சீட்டு கேட்குறாரு. மகள் உமா மகேஸ்வரி மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காங்க, அவங்களும் சீட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த வகையில் கோவிந்தராஜுக்கு அவங்க ஒரு டஃப்பான ஒரு போட்டி கொடுப்பாங்க சீட்டு பெறுவதில். இதே போல் தேமுதிகலேருந்து திமுகவுக்கு வந்து ஐக்கியமானவங்க ஒரு முக்கியமான ஒரு 3 பேர்னு சொல்லலாம். ஒன்று வந்துட்டு சந்திரகுமார், இன்னொன்று எஸ்ஆர் பார்த்திபன், இன்னொன்று சிஹெச் சேகர். இதில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நின்று சந்திரகுமார் எம்எல்ஏ ஆகிட்டார். சேலம் பகுதியில் வந்துட்டு எஸ்ஆர் பார்த்திபன் எம்பியாகவும் ஆகிட்டார். ஆனால் சிஹெச் சேகருக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, ஆனால் அவரால் வெற்றி பெற முடியல. இந்த முறையும் ஒரு சீட்டு கேட்கக்கூடும், ஆனால் அவருக்கு சீட்டு கிடைக்கிறது வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். கடந்த தேர்தலில் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் பாமக கொடுக்கப்பட்டது. இந்த முறை KS விஜயகுமார், அதாவது முன்னாள் அமைச்சர் அதிமுக சுதர்சனம்ட்டு இந்த தீரன் அதிகாரம் 3 படத்தில் பார்த்தீங்கன்னா வடமாநில கொள்ளைகள் வந்துட்டு ஒரு அரசியல்வாதி வீட்டில் போயிட்டு அவர் கொலை பண்ணுவாங்கன்ற மாதிரி படம்லாம் எடுக்கப்பட்டதில்ல, அது உண்மை சம்பவம் தானே. அது அந்த முன்னாள் அமைச்சர் சுதர்சன் தான், அவருடைய மகன் தான் இந்த KS விஜயகுமார். இவர் எப்படின்னா 2 முறை எம்எல்ஏ இருந்திருக்காரு. அதே சமயத்தில் இந்த அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் ஒரு சின்ன பிளவு ஏற்பட்டது இல்லையா, அப்போ அந்த சமயத்தில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து பாஜக ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துகிறாங்க. அதில் போய் இவர் கையெழுத்து போட்டுறாரு. அதனால் அதிமுகவுடைய தலைமையால் இவர் கட்சியிலேருந்து நீக்கப்படுறார் சிறிது காலம். அப்புறம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட பிறகு மீண்டும் இவர் அதிமுகவில் இணையிறாரு. அதனால் அவரும் இந்த கும்மிடிப்பூண்டி தொகுதிக்குள்ளே அதிமுக சார்பில் சீட்டு கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஜெயலலிதா பீரியடில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் டக்குன்ட்டு எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சிருவாங்க. அதுக்கு பிறகு திமுக கூட்டணியில் வந்துட்டு சில பல கட்சிகள் வந்துட்ட பிறகு அவங்களுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தொகுதியிலேருந்துட்டு வேட்பாளரை நீக்கிட்டு தொகுதிக்கு கூட்டணி கொடுத்துருவாங்க. அப்படி இதே மாதிரி கும்மிடிப்பூண்டியில் முதல்ல வந்துட்டு வேட்பாளராக அதிமுக சார்பாக அறிவிக்கப்பட்டு வந்து கோபால் நாயுடு ஒரு ஒன்றிய செயலாளராக இருக்கார். அவரும் இந்த முறை இபிஎஸ் மூலிமா சீட்டு கேட்க ஒரு முயற்சி செய்யக்கூடும். ஆனால் KS விஜயகுமார் தான் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது சீட்டு பெறுவதற்கு. அதே போல் பாஜக தரப்புலேயும் எங்களுக்கு இந்த தொகுதி தாங்கன்ற மாதிரி அதிமுக கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. பாஜகவோட மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய பாஸ்கர், அப்புறம் ஜானகிராமன், இவங்கெல்லாம் பாஜகவில் சீட்டு கேட்டுட்ருக்காங்க. முதலியார்களும் வன்னியர்களும் சமவெளியத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் கும்மிடிப்பூண்டி. திமுகவில் கோவிந்தராஜ் வந்துட்டு முதலியார் வகுப்பை சேர்ந்தவர். கும்மிடிப்பூண்டி வேணுவோடைய மகன் ஆனந்த்குமார், உமா மகேஸ்வரி வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவங்க. இது யாருன்னாலுமே அந்த இடத்துல ஒரு டஃப்பான ஒரு போட்டியாக தான் இருக்கும் அங்கே. அடுத்தபடியாக பொன்னேரி தனித்தொகுதி, இதில் வந்துட்டு ஆதி திராவிடர்கள் ஒரு நிரம்ப இருக்கிறாங்க. அது அடுத்தபடியாக வன்னியர்களும் மீனவர்களும் கணிசமான அளவுக்கு இங்கே இருக்கிறாங்க. இங்கே சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா காங்கிரஸில் துரை சந்திரசேகர். ஆனால் அவருக்கு பெரிய அளவுக்கு தொகுதிக்குள்ளே ஒரு பரிச்சயம் இல்லாத சூழலில் தான் காணப்படுறாரு. குறிப்பாக திமுக நிர்வாகிகள் கூட அவர்கிட்ட ஒரு பெரிய அளவுக்கு இணக்கம் பாராட்டுவதில்லை. அதனால் இந்த முறை திமுக கூட்டணியில் காங்கிரஸ்க்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஆனால் அதே சமயத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதியில் இருந்தாலும் அவருக்கு இன்னொரு கண்ணு இந்த கும்மிடிப்பூண்டி பொன்னேரி தனி தொகுதி மேலேயும் இருக்குது. அவர் இந்த இடத்துலையும் பல்வேறு நலத்திட்டங்களை அடிக்கடி செஞ்சுட்டு வர்றாரு. அதனால் செல்வ பெருந்தகை இந்த தொகுதியை கேட்பாரோ அப்படின்ற ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஆனால் அதோடைய அளவு கம்மி தான். மறுபடியும் திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷமாக இந்த தொகுதியை வந்துட்டு வெற்றி பெற முடியல. ஒன்று கூட்டணி கொடுத்துறாங்க, இல்லைன்னா அதிமுக வெற்றி பெறுது. ஆனால் இந்த முறை வெற்றி பெற்றே தீரணும் அப்படின்ற ஒரு கணக்கில் அவங்க களமாடுறாங்க. அதுக்காக தான் அதே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ரமேஷ் ராஜை வந்துட்டு மாவட்ட செயலராக ஆக்கியிருக்காங்க. அவர் இந்த தொகுதியில் திமுக சார்பாக சீட்டு கேட்கறதுக்கு 100% ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த வடக்கு மண்டல பொறுப்பாளராக ஆராசாவை போட்ட பிறகு இந்த தொகுதிக்குள்ளே மாவட்ட செயலராக கொண்டு வரப்பட்டவர் தான் ரமேஷ் ராஜ். அவர் ஆராசாவுடைய தீவிர ஆதரவாளரும் கூட. மறுபுறம் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனியம் பலராமன் கடந்த முறை ஒரு சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை திரும்பினார். அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, வழக்கமாக இந்த பழவேற்காடு பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாக்குகள் சிந்தாமல் அதிமுக பக்கம் போயிட்டு இருந்தது. கடந்த முறை சின்ன ஒரு போலரைஸ் ஆகிட்டு அது திமுக பக்கம் கொஞ்சம் ஸ்பிளிட் ஆச்சு, அது ஒரு காரணம். இன்னொன்று, இந்த பொன்ராஜ் நாங்கள் அதிமுகவில் இருந்தவர் அமமுக பக்கம் தாவிட்டார். அதனால் அங்கே பிரிஞ்ச வாக்குகளும் ஸ்ரீனியம் பலராமன் தோல்வியை தழுவ ஒரு காரணமாக அமைஞ்சது. ஆனால் இப்போ அந்த பொன்ராஜ் மீண்டும் அதிமுகவில் வந்ததுனால அவங்க கொஞ்சம் பலமாக இருக்கிறாங்க. அதே போல் துரை சந்திரசேகர் காங்கிரஸ் சிட்டிங் எம்எல்ஏ மேலே மீனவர்கள் சற்று அதிருப்தியில் இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் சில நிறைவேற்றப்படலை அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்க மத்தியில் இருக்குது. ஆனால் மீனவ சமுதாயத்தை பொறுத்தவரை ஊர் கட்டுமானன்றது ரொம்ப முக்கியம். அங்கே ஊரில் இருக்கிற செட்டியார்கள்னு சொல்லக்கூடிய அவங்க சமூகத்தை சேர்ந்த அந்த வியாபாரிகள் அவங்க தான் ஊர் நாட்டாமையாக இருப்பாங்க. பெரும்பாலும் அவங்க அந்த ஊர் கூடி ஒரு முடிவில் எடுப்பாங்க. இந்த முறை நம்ம இவங்களை ஆதரிக்கலாம், இந்த கட்சியை ஆதரிக்கலாம், இல்லை இந்த வேட்பாளரை ஆதரிக்கலான்ட்டு. அப்படி அவங்க முடிவெடுத்தாங்கன்னா அந்த மீனவர் வாக்குகள் அப்படியே மொத்தமாக அந்த யாரை தேர்வு செய்கிறாங்களோ அவங்க பக்கம் தான் போகும். அதனால் அவங்களுடைய வாக்குகள் ரொம்ப குரூஷியலானது. திமுக கூட்டணியில் இந்த முறை விசிகா ஒரு 10லேருந்து 12 தொகுதி வரை கேட்கக்கூடிய அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. ஒருவேளை அப்படி அவங்க அதிக தொகுதி கேட்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் அவங்க இந்த பொன்னேரி தனி தொகுதி மேலேயும் ஒரு கண் இருக்குது.
ஆனால் வேட்பாளர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாரும் இல்லை. அடுத்தபடியாக திருத்தணி தொகுதி, இந்த வன்னியர்கள் முதலியார்கள் பட்டியல் ஆதி திராவிடர்ன்ற மாதிரி இருக்குது. திருத்தணி முருகன் கோயில் ஒரு விசேஷமான ஒரு தலம் அந்த தொகுதிக்குள்ளே இருக்குது. அங்கே திமுகவில் சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா சந்திரன், மாவட்ட செயலாளர் கூட. அவர் அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய அத்தனை திட்டங்களையும் அந்த தொகுதிக்குள்ளே கொண்டு வந்துட்டால் போதும் அப்படின்னு மட்டும் நினைக்கிறாரு. அதை தாண்டி அவர் கூடுதலாக இன்னும் சில விஷயங்களை கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் மக்கள்கிட்ட போய் பேசணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருக்குது. அவர் காங்கிரஸில் விஷ்ணு பிரசாத் இருக்கார்ல, அவருடைய உறவினரும் கூட வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் இவருக்கு அந்த இடத்துல திமுகவில் டஃப்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் மாவட்ட செயலாளருடைய மாவட்ட பொறுப்பாளரான பூபதிக்கு சந்திரனுக்கும் எப்போதும் 7ஆம் பொருத்தம் தான். பூபதி வந்துட்டு சபரீஷன் கூட கொஞ்சம் நெருக்கமானவர். ஜி ஸ்கொயரில் கூட பல்வேறு விஷயங்கள் அவர் ஈடுபட்டுருக்காரு. அதனால் அவர் கொஞ்சம் அந்த இடத்துல திமுகக்குள்ள ஒரு முட்டல் மோதலில் இருப்பாங்க. ஆனால் சந்திரனா பூபதியான வரும்போது இப்படி யோசிச்சு தான் கடந்த முறை சந்திரனுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. அதனால் இந்த முறையும் சந்திரன் வந்துட்டு சீட்டு கேட்கப்படுற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் மாவட்ட செயலாளர். அதே சமயம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த வீட்டு மனைகளை வந்துட்டு ரத்து செய்தாங்க. இந்த நில அளவை விவகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில சிக்கல்கள் இருக்கும். அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடுகள் வந்துட்டு அந்த இடத்துல ரத்து பண்ணிட்ட ஒரு விவகாரம் வந்துட்டு அங்கே இருக்கிற அந்த 1000 குடும்பங்கள் மத்தியில் ஒரு சின்ன ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. மறுபுறம் அதிமுகலையும் 2 பிரிவுகள் இருக்குது. ஒன்று வந்து பள்ளிப்பட்டு நரசிம்மன், எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, அதிமுகவில் ஒரு 4 முறை அந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்து வெற்றி பெற்றவர். அவர் வந்துட்டு அரசு குரடாக இருந்திருக்காரு, டெல்லி பிரதிநிதியாக இருந்திருக்காரு அதிமுகவில், ஒரு முக்கியமான ஒரு நபர். ஆனால் இந்த அதிமுகவில் ஏற்பட்ட பிளவின் போது வந்து அவர் சசிகலா பக்கம் நின்றுட்டு ஒரு தீவிர ஆதரவாளராக இருக்கிறாரு. அவர் தனியானால ஒரு 20,000 வாக்குகளை வந்துட்டு இந்த பள்ளிப்பட்டு ஒன்றியத்தில் பிரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல கடந்த முறை அதிமுக சார்பாக நின்று வெற்றி வாய்ப்பை இழந்து பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கோ அரி, அவர் ஒரு முக்கியமான ஆள் தான். ஆனால் பள்ளிப்பட்டு நரசிம்மனுக்கும் அரிக்கும் இடையிலான அந்த மோதல் வந்துட்டு அதிமுக வாக்குகளை சிதற செய்து அதனால் திமுக அது ஒரு பெரிய அனுகூலமாக மாறி இருக்குது. அதே போல் நடிகர் விஜயோடைய தாவேக கட்சி தமிழ்நாட்டில் எந்த இடத்துல அவங்க கொஞ்சம் பூத் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ இல்லையா, திருத்தணிக்குள்ளே அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. அங்கே ஒரு 340 பூத் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு பூத்தில் சராசரியாக 50லேருந்து 150, 200 வாக்குகளை திரட்டணுன்ற ஒரு முடிவோடு அவங்க தீவிரமாக களமாடிட்டு வராங்க. அதையும் நம்ம இங்கே பதிவு செய்ய வேண்டியதாக இருக்குது. மொத்தத்தில் அந்த தொகுதி ஒரு இழுபறியாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக மாவட்டத்தின் பெயர் தாங்கிய திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி, முதலியார் பெல்ட்டு, முதலியார்கள், நாயுடுகள், வன்னியர்கள், பட்டியலினத்தவர்ன்ற மாதிரி இருக்காங்க. குறிப்பாக பூண்டி, கடம்பத்தூர், திருவாலங்காடு இந்த பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா முதலியார்கள் கொஞ்சம் நிறைஞ்சிருக்காங்க. திமுக சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா விஜி ராஜேந்திரன், அவர் முதலியார் கம்யூனிட்டி சேர்ந்தவர் தான். அவர் ஏற்கனவே 2 முறை வெற்றி பெற்றிருக்காரு. ஒரு ஹாட்ரிக் வெற்றி நோக்கி நகரணுன்ற எண்ணமும் இருக்குது. அதே சமயத்தில் அவர் மாவட்ட செயலாளர் கூட பெரிய அளவுக்கு இணக்கமாக இருக்க மாட்டார். ஏன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, நான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட டெய்லி வாக்கிங் போகிற ஒரு ஆள், நான் உங்ககிட்ட ஏன் இணக்கமாக போகணுன்ற மாதிரி கொஞ்சம் முரண்டு பிடிப்பார். அதனால் உள்ள இருக்கிற திமுக நிர்வாகிகள் அவருக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்வி எழும்போது, நாம் ஏன் வந்துட்டு வேளச்சேரி தொகுதிக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு சிறிய கணக்கையும் விஜி ராஜேந்திரன் போட்டுட்ருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பாலும் அவர் அந்த தொகுதிக்குள்ளே சீட்டு கேட்பார். மாவட்ட செயலாளர் சந்திரனுக்கும் இவருக்கும் 7ஆம் பொருத்தம் தான். ஒருவேளை விஜி ராஜேந்திரன் அந்த இடத்துல சீட்டு கேட்கலன்னா தன்னுடைய ஆதரவாளர்னு கடம்பத்தூர் ஒன்றிய செயலாளர் ரமேஷ் இருக்கார், அவருக்கு சீட்டு வாங்கி தர அவர் முயற்சிப்பார். செவ்வாய்ப்பேட்டை மாவட்ட பொருளாளர் கமலேஷும் திமுகவில் சீட்டு கேட்க ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. நடுவில் கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்எம்எல்ஏ சிவாஜியை மீண்டும் களத்துக்குள்ளே வந்தார், நிறைய நிகழ்ச்சியெலாம் கலந்துக்கிட்டார். ஆனால் சமீபமாக சிவாஜியோட நடமாட்டம் பெருமளவு குறைஞ்சிருக்கிறதுனால அவர் சீட்டு கேட்குற ரேஸில் இல்லைன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். அதிமுக பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளரான பிவி ரமணா தான் இந்த நாயுடு சமூகம், அவர் கண்டிப்பாக சீட்டு கேட்பார். அவர் தான் இடத்துல இருக்கிறாரு. கமாண்டா பாஸ்கர் ஒருத்தர் இருக்கார், நகரமன்ற தலைவர். ஜெயலலிதாவுடைய அந்த பூனை, கருப்பு பூனை, பிளாக் கேட்ஸ்னு ஒரு டீம் வச்சுருந்தாங்க இல்லையா, அதில் தொடர்பு இருக்கிறதுனால இவர் வந்துட்டு கமாண்டா பாஸ்கர்னு சொல்லுவாங்க. இவரும் சீட்டு கேட்பார். ஆனால் கண்டிப்பாக பிவி ரமணாவுக்கு தான் அங்கே வாய்ப்பு. அதே போல் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இந்த தொகுதி மேலே ஒரு சின்ன கண் இருக்குது. ஏன்னா இந்த திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் சார்பாக போட்டிட்டு வெற்றி பெற்றது பார்த்திங்கன்னா சசிகாந்த் செந்தில். தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட அதிக வாக்கு வித்தியாசம், ஏறத்தாழ 5,17,000 நினைக்கிறேன், அவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார். இதுக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணதில் அந்த பகுதியை சேர்ந்த மாவட்ட தலைவரான சிதம்பரம் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணார், சசிகாந்த் நம்புறாரு. அதனால் மாவட்ட தலைவரான சிதம்பரத்துக்கு இந்த தொகுதிக்குள்ளே போட்டியிடுறதுக்கு காங்கிரஸ் சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த தொகுதியில் பாஜகவும் சீட்டு கேட்கலாம், ஆனால் அதிமுகவில் பிவி ரமணா இருக்கும்போது அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தபடியாக பூவிருந்தவள்ளி தனி தொகுதி. இப்போ திமுகவுடைய சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு கிருஷ்ணசாமி, மாவட்ட செயலாளர் நாசருக்கு ரொம்ப கைக்கு அடக்கமானவர். நாசர் சொல்கிறத மீறி எதுவும் பண்ண மாட்டார். அந்த நம்பிக்கை, அந்த பாசம் இருக்கிறதுனால இந்த முறையும் திமுகவில் கிருஷ்ணசாமிக்கே சீட்டு கிடைக்கும், அவரே போட்டி போடுவார். அது இல்லாமல் அவர் மாநில ஆதி திராவிட பிரிவை சேர்ந்தவர் திமுகவில். அதனால் அந்த இடத்துல அவருக்கு சீட்டு கிடைக்கிறது ரொம்பவே கன்ஃபார்ம் தான். கடந்த முறை அதிமுக கூட்டணியில் பாமக அந்த தொகுதியில் ராஜமன்னார் போட்டிட்டார். ஆனால் இந்த முறை பாமக சீட்டு தரப்போவதில்லை. அதிமுகவை களமிறங்கிறதுக்காக சில காய் நகரத்தில் நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக எக்ஸ்எம்எல்ஏ மணிமாறன் இடத்துல சீட்டு கேட்க ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் அதிமுக கூட்டணியில் புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்தி இருக்கார் இல்லையா, அவங்க வழக்கமாக அந்த அதிமுக கூட்டணியில் ஒரு தொகுதி தரப்படும்,
இந்த முறை கீழ் வைத்தியநாதன் குப்பெல்லாம் கொடுத்து அவர் ஜெயித்தாங்க. இந்த சமீபத்தில் ஒரு சிறுவன் கடத்தல் மேட்டரில் மாட்டினால ஜெகன்மூர்த்தி மேலே அவருக்கு திமுக வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நடக்குதுன்ட்டு எடப்பாடி பழனிசாமியை ஒரு ஆதரவான ஒரு அறிக்கையெல்லாம் விட்டார் புரட்சி பார்த்த ஜெகனுக்கு ஆதரவாக. அதனால் பூர்ந்த வழியில் தான் ஜெகன் இருக்கிறதுனால அந்த தொகுதி அவர் இந்த முறை கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு புறம் அவர் அரசியலுக்கு அது பின்னடைவாக பார்க்கப்பட்டாலும் மறுபுறம் அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களால் தங்கள் இனத்தில் சேர்ந்த ஒருத்தரை வந்துட்டு அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் நடத்தப்படுறாரோ அப்படின்ட்டு ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. அந்த இடத்துல அந்த சமூக மக்கள் வந்துட்டு அவருக்கு பின்னாடி ஒரு அணி தள்ளுறதுக்கான ஒரு வாய்ப்பும் உருவாகிருக்கு. அதனால் புரட்சி பாரதமே அவங்க சீட்டு கேட்கலாம். ஆனால் அதிமுகவே அந்த இடத்துல நிற்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்தபடியாக ஆவடியில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்குது பார்த்திங்கன்னா நாசர், அமைச்சரும் கூட. கடந்த முறை அவர் அமைச்சராக இருந்தார். அதுக்கு பிறகு அவர் மகன் ஆசிம் ராஜா வந்துட்டு ஆவடி நகரமன்றத்துக்குள்ளே அப்புறம் கட்சிக்குள்ளே ஏற்படுத்திய பல்வேறு சிக்கல்னால அவருடைய அமைச்சர் பதவியும் பறிப்போச்சு. கூடவே அவர் வந்துட்டு அந்த சேரை தூக்கி அடிக்கிற கல்லு தூக்கி அடிக்கிறன்ற ஒரு விஷயத்துலையும் சிக்கினார். அதனாலே அந்த அமைச்சர் பதவி பறிப்போச்சு பால்வளத்துறை இருக்கும்போது. அடுத்தபடியாக மீண்டும் அங்கே செஞ்சி மஸ்தானை ஓரங்கட்டும் போது சிறுபான்மையினருக்கு யாருமே இல்லை அப்படின்னு ஒரு குரல் ஒரு பேச்சு வரும்போது நாசருக்கு மீண்டும் ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் அவருடைய மகன் ஆசிம் ராஜாவால் அவருக்கு சில பல நெருக்கடிகள் இருக்குன்றது தான் உண்மை. ஆனால் மீண்டும் ஒரு சீட்டு கேட்பார், வேறு யாரும் சிறுபான்மை சமூகத்துக்கு இல்லை. அதே போல் அதிமுகவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்துல் ரஹீம் இருக்கார், அவரும் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். ரெண்டு பேருக்கும் ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் தான் போகும். அதிமுக கூட்டணியில் பாஜகவும் இந்த ஆவடி தொகுதியை கேட்க ஒரு வாய்ப்பு இருக்குது. மாவட்ட தலைவரான அஸ்வின் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதாகவும் தங்களுக்கு ஒரு 25,000 30,000 வாக்குகள் இங்கே ஸ்ட்ராங் பேஸ் இருக்குன்ட்டும் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க முட்டி மோதலாம். கடந்த முறை பார்த்திங்கன்னா அதிமுகவில் அங்கே நின்று வந்து மாஃபாய் பாண்டியராஜன் அவர் வந்து இப்போ விருதுநகர் தொகுதிக்கு போகிறதுனால இந்த முறை அதிமுகவில் அப்துல் ரஹீம் நிற்பது ஏறத்தாழ உறுதி தான். அடுத்தபடியாக மதுரவாயில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா திமுகவில் கணபதி, அவர் காரம்பாக்கம் பேரூராட்சி மன்ற தலைவராகவும் இருந்து வந்தவர். ஆனால் எதனாலேயோ அவர் வந்து தொகுதி மக்கள்கிட்டையோ இல்லை கட்சி நிர்வாகிகள்கிட்டயோ பெரிய அளவுக்கு இணக்கமாக இல்லாத ஒரு மாதிரியான தோற்றம் தான் இருந்துகிட்டு இருக்குது. பெரிய அளவுக்கு நிகழ்ச்சிகளோடு அவர் கலந்துக்கிறது இல்லை. அந்த தொகுதிகளை போய் அவரை பற்றி கணபதியை பற்றி கேட்கும்போது பல பேர் தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு குரலையும் பதிவு செய்கிறாங்க. அந்த இடத்துல திமுகவில் பார்த்தீங்கன்னா இந்த பெஞ்ச் பார்க் ஹோட்டலில் வச்சுருக்கிற மதியழகன் வந்துட்டு சீட்டு கேட்குறாரு, ரவி சீட்டு கேட்குறாங்க. அதனால் கணபதியும் சீட்டு கேட்பார். கூடவே அவருக்கு திமுகலே மாற்று வேட்பாளர்களும் ரொம்ப தீவிரமாக சீட்டு பெற முயற்சியில் மேற்கொண்டு வராங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் பெஞ்சமின் அவருக்கு அங்கே ரொம்ப செல்வாக்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வெற்றி வாய்ப்பு அவருக்கு அதிகம்னு சொல்லலாம். அடுத்தபடியாக அம்பத்தூர் ஒரு தொழிற்பேட்டை, எப்படி கும்மிடிப்பூண்டி அது போல் இதுவும் ஒரு தொழிற்பேட்டை தொகுதி. இந்த இடத்துல சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா திமுகவில் ஜோசப் சாமுவேல், அவர் டிஆர் பாலுவோட ஒரு ஆதரவாளர். அதே சமயத்தில் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர்பாபுக்கும் இவருக்கும் முட்டை முதலாக, ஏன்னா சேகர்பாபு நிறைய குறுக்கீடுகள் பண்ணுறாருன்ற மாதிரி இவர் கருதுறாரு. இன்னும் சொல்லப்போனால் அண்ணா அறிவாலயம் திமுக தலைமைக்கே ஒரு கடிதம் வேறு இவர் போடுறாரு. அந்த கடிதத்தில் சேகர்பாபுவை பற்றிலாம் சில குறிப்பிட்ட தகவல்கள் குறிப்பிட்டதாக சொல்லுவாங்க. அதையும் சேகர்பாபு கண்டிச்சிருக்காரு. ஆனால் சேகர்பாபுக்கு வந்துட்டு அம்பத்தூர் நகரமன்றத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தி அவரை வந்துட்டு இந்த முறை எம்எல்ஏவை நிற்க வைக்கணும் ஒரு காய் நகர்த்திட்டு இருக்காரு. ஆனால் ஜோசப் சாமுவேல் டிஆர் பாலு மூலிமா திமுக தலைமையில் தனக்கு சீட்டு மீண்டும் உறுதிப்படுத்தணுன்ற மாதிரியான முயற்சியில் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த மாவட்டத்தை பிரிக்கணும் அப்படின்ற ஒரு மாவட்ட செயலெல்லாம் கூடுதலாக பிரிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அதுக்கு சேகர்பாபு உடன்படலை. அது தொடர்பாக உதயநிதிட்டே கூட நான் அப்பாட்ட பேசிக்கிறேன்பா, இதெல்லாம் பிரிக்க வேணான்ற மாதிரியான அந்தளவுக்கு இவர் வந்துட்டு பேசியிருக்கார் சேகர்பாபு. அதிமுக பொறுத்த வரைக்கும் அலெக்சாண்டர் தான் மாவட்ட செயலாளர் திருப்பி சீட்டு கேட்பார். ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு தான். அடுத்தபடியாக மாதவரத்தில் திமுகவுடைய சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா சுதர்சனம் 2 முறை 2016 2021 2 முறை எம்எல்ஏவாக இருக்கார். இந்த முறையாக அவர் வந்துட்டு அமைச்சர் பதவி எதிர்பார்த்தார். ஆனால் ஹாட்ரிக் வெற்றி அடித்து திமுக ஆட்சி அமைஞ்சால் கண்டிப்பாக அமைச்சர் பதவி அவருக்கு கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கான காய் நகரத்தில் அவர் அதிகமாக பண்ணிகிட்ருக்காரு. அதே போல் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மாதவர் மூர்த்தி அங்கே கணிசமான அளவுக்கு அவர் தன்னுடைய காய் நகரத்தில் பண்ணிகிட்ருக்காரு. அவரும் அந்த பக்கம் கடுமையான அளவுக்கு கலப்பணிகளை செஞ்சுட்ருக்காரு. ஸோ மாதவர் சுதர்சனம் மாதவர் மூர்த்தி ரொம்ப டக்காஃபான ஒரு வாரம் தான் இந்த முறை தேர்தல் இருக்கும். அடுத்தபடியாக திருவொற்றியூர் தொகுதி மீனவர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. திமுகவில் சிட்டிங் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா கேபி சங்கர் இருக்கார். அதிமுகவில் குப்பன் இருந்து வெற்றி வாய்ப்பை நழுவி விட்டவர். 2 பேரும் அதே சமூகத்தை சேர்ந்தவங்க தான். இல்லை கேபி சங்கர்னா கொஞ்சம் கடுமையாக தடாலடியாக பேசக்கூடியவர், அதிகாரத்தை ரொம்ப மிரட்டக்கூடியவர் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது. நடுவில் கூட ஒரு முறை முதலமைச்சர் வந்துட்டு நீங்கள் பண்ணுறது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல் கொடுத்ததாகவும் அதுக்கப்புறம் அவர் ரொம்ப கடுமையாக எல்லாத்தையும் நடந்துக்கிட்டதாகவும் அதன் பிறகு அவர் கொஞ்சம் எல்லோரும் சொல்லி மட்டுப்படுத்தி வச்சுருக்கிறதாகவும் அங்கே சொல்கிறாங்க. இந்த எண்ணூரில் வந்து கொரமண்டல் ஆலையில் வந்துட்டு ஒரு விஷவாய கசிவு ஏற்பட்டது. அதில் இழப்பீடு தர விவகாரத்தில் கேபி சங்கர் மேலே ஒரு சிறிய அதிருப்தி இருக்கிறதா சொல்லப்படுது.
மறுபுறம் அதிமுகவில் குப்பன் அவர் தீவிரமாக களப்பணி ஆட்டினா கூட ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகள் அவருக்கு சப்போர்ட் இருக்கான்னு பார்த்தா கொஞ்சம் கம்மி. குறிப்பாக எண்ணூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா மாதவ மூர்த்தியோட லிமிட்டில் கொஞ்சம் அதிமுக நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல குப்பனுக்கு அவங்க வேலை செய்வாங்களா அப்படின்ற கேள்வி எழுது. மறுபுறம் குப்பனுடைய மகன் கார்த்திக் அந்த இடத்துல நின்னார்னா, அதிமுக கேண்டிடேட்டாக நின்னார்னா, ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகளும் அங்கே களமாடுவாங்க, வேலை செய்வாங்க, இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்புன்ற மாதிரி செய்வாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் அந்த இடத்துல திமுக பொறுத்த வரைக்கும் KP சங்கர், அதிமுக பொறுத்த வரைக்கும் குப்பன் இல்லாட்டி அவர் மகன் கார்த்திக், இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் அங்கே நிலவுது. இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ச்சியாக நமது TN Talks சேனலில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.